பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆசை. எனக்கு அன்பாருடைய தன் தகப்ப வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு. ஆனால் இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம். உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்துக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எல்லாம் தேடி எடுக்கிறீங்களா? எனக்கு அன்பு அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் அல்லேலூயா. பொல்லாத சாத்தானை சிதறடிப்போம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அல்லேலூயா. பொல்லாத சாத்தானை சிதறடிப்போம். சிதறடிப்போம், நாங்கள் சிதறடிப்போம். இயேசுவின் நாமத்தில் முறியடிப்போம். சிதறடிப்போம், நாங்கள் சிதறடிப்போம். இயேசுவின் நாமத்தில் முறியடிப்போம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அல்லேலூயா. பொல்லாத சாத்தானை சிதறடிப்போம். ராஜாதி ராஜாவும் எங்களுடனே, கத்தாதி கத்தனோ எங்களுடனே. ராஜாதி ராஜாவும் எங்களுடனே, கத்தாதி கத்தனோ எங்களுடனே. தேவாதி தேவனோ எங்களுடனே. வெற்றி மேல் வெற்றி நாங்கள் பெற்றிடுவோமே. சிதறடிப்போம், நாங்கள் சிதறடிப்போம். இயேசுவின் நாமத்தில் முறியடிப்போம். சிதறடிப்போம், நாங்கள் சிதறடிப்போம். இயேசுவின் நாமத்தில் முறியடிப்போம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அல்லேலூயா. பொல்லாத சாத்தானை சிதறடிப்போம். ஆவிகளும் விலகிடுமே, பாதாள சாத்தானும் ஓடிடுமே. தெய்வீக வெளிச்சம் வீசிடுதே, தேவதூத கூட்டம் இங்கு வந்திடுதே. சிதறடிப்போம், நாங்கள் சிதறடிப்போம். இயேசுவின் நாமத்தில் முறியடிப்போம். சிதறடிப்போம், நாங்கள் சிதறடிப்போம். இயேசுவின் நாமத்தில் முறியடிப்போம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அல்லேலூயா. பொல்லாத சாத்தானை சிதறடிப்போம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அல்லேலூயா. பொல்லாத சாத்தானை சிதறடிப்போம். ஐயா, பாதாள ஆவிகளை விலக பாதாள சாத்தானு ஓடும், தெய்வீக வெளிச்சம் வீசு. ஏன்னா நாம் யாருடைய பிள்ளை? ஆண்டவரோட பிள்ளை. நமக்கு ஆசை எதில் இருக்கணும் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே. பன்றிகள் தின்கிற தவிட்டினால. பன்னிக்கு என்ன வைப்பான்? சலிச்சா தவிடு வைப்பான். மாட்டுக்காவது கொஞ்சம் சலிச்சு வைப்பான். பன்னிக்கு கொஞ்சம் சலிக்கிறது ரொம்ப கம்மி. பன்னிக்கு திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். யாரு? தன் தகப்பனை விட்டு பிரிந்து போகிற மகன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு,
மிக அழகாக எழுதியிருக்கார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. இன்னைக்கு முடியுத கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். சுய புத்தி. இன்னைக்கு அநேகருக்கு மனுஷனுக்கு சொல் புத்தி சுய புத்தி இருக்கு. இதுதான் ஆசை வந்துடுது. நல்லா இருந்தவனுக்கு எவனா ஒரு நண்பன் சொல்லியிருப்பான். இது எழுதப்படலை. ஏன்னா வாலிபத்தில் எல்லாருக்கும் நண்பர்கள் உண்டு. அவன் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. இவனே எங்கேயாவது வெளியே போயிருந்திருப்பான். அப்போது சொல்லியிருப்பான், என்னடா இப்படிங்க அப்பா விடுன்னு இதிலே உட்காந்துட்டு இருக்க. உனக்குரிய சொத்தை பிரித்து வாங்குடா, நாம் போய் இஷ்டப்படி வாழலாம். எப்படியெல்லாம் இருக்கலாம் தெரியுமா ஐயா? உலகத்தில் மனுஷனுக்கு ஆசை வந்துடுச்சுன்னா அப்புறம்தான் தெரியும். முதல்ல ஆசைங்கிறது கண்ணை மறைச்சிருது. ஆசையானது அலைந்து தேடுகிறது. ஆனால் கண் கண்டது நலங்கிறது அப்புறம்தான் புரியும். கண்ணுக்கு நேரம் இருக்கிறது பெருசாக தெரியாது. அப்பா வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது. நேரத்துக்கு எல்லாம் உண்டு, டயத்துக்கு உண்டு. அப்பா வீட்டில் என்னைக்கு பிள்ளை சாப்பிடாம இருந்தா தூங்குனா கூட எத்தனை வீட்டில் எழுப்பி கொடுக்குறான். இங்கே பாருங்கள், தகப்ப வீட்டில் நல்லா இருக்கும்போதே ஒரு சின்ன புத்தி. அது யார் சொன்னது நீங்கள் எழுதப்படலை. எந்த சிநேகிதன் சொன்னான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவனாக யோசித்தானோ தன் சுய புத்தியில் சாய்ந்தானோ. சுய புத்தியில் சாயக்கூடாது. இவன் டக்குன்னு யாராவது சொன்னாலும் யோசிக்கணும். யோசிக்கலை. உடனே தகப்பட்டு போய் என் சொத்தெல்லாம் பிரித்து கொடுங்கண்ணா. அப்பாவும் சொல்லியிருப்பார், அடே வேணாம்டா, என் கூட இருடா, உனக்கு நல்லா இருக்குடா, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது. கேட்க மாட்டான். ஆசை. இன்றைக்கி மனுஷனுக்கு என்னமோ தானாக போய் எல்லாம் சாதிச்சிற மாதிரி ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் எல்லாவற்றையும் இழந்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அப்பாவோடு இருக்கும்போது ஒரு கவலை கிடையாது. ஏன்னா அப்பா வீட்டில் என்னது? ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. ஆடை என்னும் ஆவி தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. ஆடை என்னும் ஆவி தந்தா, அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தா. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அப்பா வீட்டில் இருக்கும்போது கவலை கிடையாது. இவனுக்கு ஒரு சுய புத்தி வந்துச்சு, சாஞ்சான். அதனால தான் இங்கே எழுதுறாரு, உன் சுய புத்தியில் எப்போ என்ன செய்யாத, சாயாத அப்படின்னு முடிக்கலை. சாலமோன் ஞானி எப்போ தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. அது திரும்ப வாசிங்க. உன் சுய புத்தியில் சாயாமல் நான் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. கர்த்தர் யாரு? நமக்கு தகப்பன். அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள். அப்பா வீட்டில் இருக்கும்போது என்ன உண்டு? கவலை உண்டா? அப்பா வீட்டில் இருக்கும்போது வேணுங்கிறது கிடைக்கும். இவன் பிரிஞ்சு போய் தன் சொத்தெல்லாம் பிரித்து கொடுனா அப்பா சொல்லியிருப்பார், எவ்வளவோ புத்தி சொல்லியிருப்பார். ஆனால் இவனுக்கு அது எடுபடலை. தனியாக போனால்
நான் அப்படி இருந்துடும் இப்படி இருந்துடும் ஆசைப்பட்டு பிரிச்சுட்டு போனான். கடைசியில் போய் தன் இஷ்டப்படி ஏன்னா சுய புத்திப்படி எல்லாம் செலவழிச்சாச்சு. இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக தீர்ந்து போச்சு. தீர்ந்து போன உடனே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ தான் புத்தியே வருது. எப்போவுமே மனுஷனுக்கு பாருங்கள், புத்தி எப்போ வரும்னா எல்லாம் போன பின்னாடி தான். வந்த பின்னாடி வர்ற ஞானம் யாருக்கு பிரயோஜனம்? அநேக நேரம் இன்றைக்கி சொல்லி பாருங்க, இன்றைக்கி உலகத்தில் அது கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். கடைசியில் எல்லாம் போன பிறகு ஒரு நாளும் சொல்லாங்க, எல்லாம் நல்லா தான் யோசித்தேன், எதை போயிடுச்சு எப்படியோ போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? நாம் புத்தியை கடன் கொடுத்துட்டோம், சுய புத்தியில் போய் சேர்ந்துட்டோம். எப்போவுமே உன் தகப்பன் போதகத்தை கேள், உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆமாம், அப்பா அம்மா சொல்லும்போது அநேக நேரம் நமக்கு என்ன செய்யும்? கசப்பாக தான் தெரியும். அதனால தான் ஐயா மோசராஜ் சொன்னார்ல, அப்பா அம்மா சொல்ல கேளுங்கோ, ஐயா எப்போதும் தப்பா நடக்காதீங்கோ. அப்பா அம்மா சொல்ல கேளுங்கோ, எப்போதும் தப்பா நடக்காதீங்கோ. அப்பா அம்மா சொல்ல கேளுங்கோ, எப்போதும் தப்பாக நடக்காதீங்கோ. அப்பா அம்மா சொல்லும்போது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கசப்பாக தான் தெரியும். அந்த தகப்பனை எத்தனை தான் சொல்லியிருப்பா, டேய் நீ என் கூட இருக்கும்போது உனக்கு எல்லாம் செய்ய வேண்டாம், ஏன்டா பிரிஞ்சு வர, ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டான். இப்போ எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்போ எதில் ஆசை வருது? பன்னிக்கு மேய்க்கிற அந்த பன்னிக்கு போடுகிற தவுட்டினாலே தன் வயிற்றை நிரப்புவதற்கு ஆசையாயிருந்தான். மேலான ஆசையா? அது இருக்கிறதுல கீழான ஆசை. பன்னி திங்கிறது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை பன்னி அங்கிட்டு பேசியிருக்கோம், என்ன நம்ம 4 காலில் இருக்கோம், இவன் 2 காலில் இருக்கான், நம்ம சாப்பாட்டுக்கு பங்கு வரானே அப்படின்னு. எனக்கு அன்பானே, அப்போ தான் அவனுக்கு தெரியுது அப்பாவுடைய அன்பு எது, எவ்வளவு மேலானது. எனக்கு அன்பானே, மேலான காரியத்தை எப்பவும் நாம் நாடணும். அதனால தான் சொல்கிறாரு, யோவான் எழுதும்போது அது எழுதுகிறார், மிக அழகாக எழுதுகிறார். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, ஏன்னா ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க, மிக அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. என கண்பானவர்களே, நாம் மிக அழகாக நம்ம எறியணும். நமக்குள்ள பாவம் சொல்ல முடியாது. நம்ம எப்பவும் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவா போயிடக்கூடாது. அன்றைக்கி அவசரப்பட்டு தகப்பன் சொல்ல கேட்டிருந்திருப்பான்னா பிரிஞ்சு போயிருக்க மாட்டான், எல்லாத்தையும் இழந்திருக்க மாட்டான். எங்கடா வேலை இல்லை, பஞ்சம், எங்கே போனாலும் சாப்பாடு இல்லை. கடைசியில் பண்ணி வைக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிட்டு, ஐயா அப்போ தான் புத்தி வருது, எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன், என்னுடைய ஆசீர்வாதம் என்ன, எனக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு. எப்போவுமே நமக்கு பட்ட பின்னால் வருகிற ஞானம் யாருக்கு உதவுறதில்லைங்க. அதனால தான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூருக்கு போல கெடுன்னு வள்ளுவன் சொன்னான். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும், ஞானம் வேணும். எல்லாம் சொல்லுவாங்க அப்பா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அப்பா அம்மா சொல்லாமல் கேட்காம தன்னுடைய ஆசைப்பட்டு யாரோ சொல்கிறத கேட்டு போய் எங்கெங்கே இன்றைக்கி எத்தனை பேர் தவிக்கிறோம். ஒரு அம்மாலாம் சொல்லுவாங்க, ஐயா என் பிள்ளை 21 வருஷம் ஆச்சியா போனா, என்ன ஆனானே தெரிலையா, இருக்கான்னு தெரிஞ்சால் போதுயா. எனக்கு கண்பானவர்களே, ஆசை என்பது அளவோடு இருக்கணும். அதே சமயத்தில் பாருங்க, வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்குறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், மேஜையிலிருந்து சிந்துற துணிக்கையினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தவனையும் பார்க்கிறோம். லாசரு, ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவான் நேரத்துக்கு ஒரு சாப்பாடு, ஆனால் இவன் தன் வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தது எதுக்கு தெரியுமா? கீழே ஏதாவது விழுகுமா? ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு எந்த இடத்துல வச்சார்? அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யவானுக்கு நாம் நிலைமை என்ன, அவன் நிலைமை என்ன. இந்த உலகத்தில் தரித்திரமாக இருக்கிறது தப்பு இல்லை,
ஆனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறக்கு ஆசைப்படுறோம் பாருங்க, அதுதான் தவறு. அதனால தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்றார், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனம் வேணும். இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க ஆசை ஆசை, அதில் விட்டு இதை பிடிச்சிருவேன், இதை விட்டு அதை பிடிச்சிருவேன், இருக்கிறதையும் கடைசியில் விட்டுறான், இருக்கிறதையும் விட்டுறாங்க. எனக்கு அன்பான எதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு ராஜாட்ட 3 ஏழைகள் வந்தாங்க. இது கதை, அதுக்காக பைபிளில் இருக்கான்னு இருக்காதீங்க. 3 ஏழைகள் வந்தாங்க. ஒருத்தன்ட்ட கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லையா, எனக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு வேணும், கூரையாக இருக்குது, நல்ல ஒரு பெரிய வீடு, காங்கிரீட் வீடு வேணும், அவ்வளோதான். சரி வச்சுக்கோ, உனக்கு வீடை கொடுத்தாச்சு. இன்னொருத்தன் வந்தான், எனக்கு இருக்கிறது நல்ல விவசாயம் தெரியா, நான் ஒரு நிலம் கூட, ஒரு கையளவு கூட இடம் இல்லை, எனக்கு ஒரு 10-15 ஏக்கர் நிலம் கொடுத்தீங்கன்னா நான் பெரிய ஆளாக வந்துடுவையா. சரி உனக்கு வச்சுக்கோனார். இன்னொரு ஏழையிட்ட கேட்டார், என்ன வேணும்னார். அவன் சொன்னான், ஒன்றும் வேணாம் ராஜா, நீங்கள் வந்து என் வீட்டில் 1 மாதம் இருந்தால் போதும்ண்ணா. அவருக்கு விளங்கலை. என்னடா 1 மாதம் நான் வந்து இருந்தானே, வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் ராஜா. நீ என்ன வச்சுருக்க? ஒன்றும் இல்லை. இருக்க இடம் இருக்கா? இல்லை. வீடு இருக்கா? இல்லை. ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன எப்படி இருப்ப? நீங்கள் வரணும் 1 மாதம், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்னா. அப்போ ராஜா சொன்னார், 1 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட வரேன்டான்னார். எதுக்கு தெரியுமா? வர்றதுக்கு முன்னாடி ராஜா வந்து அதுக்குரிய எல்லா வசதியும் ஏற்படுத்தணுமே. படை பலத்துலேருந்து மந்திரிமாரிலேருந்து எல்லாம் இருக்கணும். ஏன்னா இவர் வந்து இங்கே 1 மாதம் தங்கன்னா ராஜாங்க காரியங்களையும் பார்க்கணும். அதனால் எல்லா வசதியும் வந்துச்சு. 1 மாதம் வந்து ராஜா இருந்தார். அந்த 1 மாதம் முடிஞ்ச பிறகு சொன்னார், நான் என் இடத்துக்கு போகிறேன்ப்பா, இது எல்லாம் உனக்கு தான்னார். அப்போ தான் சொன்னானா, நீங்கள் வந்தால் எல்லாமே வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு வீடுலாம் வீடு மட்டும்தான், அவருக்கு ஒரு நிலம்னா அந்த நிலம் மட்டும்தான், எனக்கு அப்படி இல்லை, நீங்கள் வச்சுருந்த அத்தனை எனக்கு வந்துச்சு. அதனால தான் எங்கூட இருங்க, அது போதும்னே. எனக்கு அன்பானுடைய நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? மேலானவற்றுக்கு ஆசைப்படுறோமா, அற்ப ஆசைகளா? இந்த உலகத்தில் அன்பு கூறணும், ஆனால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள்னு யோவான் எழுதி வைத்தார். ஏன்னா மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். ஆனால் தேவனிடத்திலிருந்து வர்றது மேலானவைகள். அதனால தான் மோசையால் சொல்ல முடிஞ்சு, எகிப்தில் உள்ள பொக்கிஷம் வேண்டாம் ஐயா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுகிறது எனக்கு வேண்டாம் ஐயா, உம்மோடு இருக்கிற பாக்கியம் போதும். நாம் பாடுறோம்ல, என்ன பாடுறோம் அழகா? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, ஒவ்வொரு நாடும் பிரசன்னம் ஓடி வர வேண்டுமே, வேடி வர வேண்டுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி, பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்க பண்ணணுமே, உலக ஆசை எல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக ஆசை இன்பங்கள் எல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மோடு நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆண்டவரோட தான் என்ன தேவை நமக்கு? தகப்பனோட தான் என்ன தேவை? நம்முடைய தேவைகளெல்லாம் அவருக்கு என்ன செய்யும்? இவைகளெல்லாம் தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே அவருக்கு என்ன செய்யும்?
தெரியும். ஆனால் நம்முடைய ஆசை எதில் இருக்குது? கீழே விழுகிற துணிக்கையில் நிரப்பணும்னு இருக்கா, அல்லது பன்றிகளுக்கு வைக்கிற தவுட்டில் எனக்கு ஒன்று கிடைக்காதான் இருக்கா? அப்போந்தான் அவன் எந்திரிச்சு வந்து அப்பாட்ட வந்து சொல்கிறான், ஐயா நான் பிரகத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், எனக்கு அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் வந்திருக்கும், ஆனால் அதுக்குள்ளே புத்தி வந்துருச்சு, எந்திரிச்சு வந்தேன், என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்கண்ணா. அவர் பார்த்தாரு, உடனே புது அஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை மாட்டி கொளுத்த கன்றை அடித்து காணாமல் போனான். என் பிள்ளை கண்டுபிடிக்கப்பட்டான். எல்லாரும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்புதலின் நிறுத்தம் பரலோகத்தில் மிகுந்த என்னது உண்டாயிருக்கும்? சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு பாவி மனம் திரும்புது பரலோகத்தில் பெரிய சந்தோஷமா. இன்றைக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆசை இருக்கிறது? தேவா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று சொல்லுறானே பவுல், நம்முடைய ஆசை எது? ஒருவேளை தகப்பனை விட்டு போய் அனுபவப்பட்டவன் போல ஆசையா, அல்லது ஐஸ்வர்யமான போல நேரத்துக்கு ஒரு ஆட ஆசையா? கடைசியில் அவன் ஆசை எங்கே போய் முடிஞ்சு? ஒரு சொட்டு தண்ணிக்கு கெஞ்சிற மாதிரி வந்துச்சு. பார்க்குறான், கண்களை ஏறட்டு பார்க்குறான், அங்கே ஆபிரகாம் அடியில் இருக்கார். ஐயா லாசர் அனுப்போம், அவசரம் மனசு இருந்தால் கூட வர முடியாதுடா. அப்போ இன்னொரு ஆசை வருது அவனுக்கு, எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, அவங்களாவது இங்கே வரக்கூடாது, அவங்களுக்காவது போய் சொல்கிறதுக்கு லாசர் அனுப்பும். நாம் அதை பாட்டாக பாடுறோம், உங்களுக்கு அதே புரிஞ்சு. 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரை யாவது அனுப்பிடுமே. 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரை யாவது அனுப்பிடுமே. யாரை நானும் அனுப்பிடுமே, யார்தான் போவார் எனக்காக, யார்தான் போவார் எனக்காக. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆசை எதில் இருக்குங்க? இப்பிரபஞ்சத்தின் மேலா, மேலானவற்றையா? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இன்னைக்கு உலக ஆசை மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் விட மாட்டேங்குது. ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்கிறேன், அது நான் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒருத்தர் கரெக்டு பொருட்டுன்னு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், அவருக்கு கொஞ்சம் காசை உரசி ஊற்றுங்க, அப்போந்தான் அடங்குன்னாங்க. எதுக்கு தெரியுமா? ஆசை. அதனால் கடைசியில் ஒரு காசை எடுத்து வந்தாங்க, உரசி கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனாங்க, அவ்வளோதான் கப்புனாச்சு. மனுஷனுக்கு ஆசை, இந்த உலக ஆசை, மேலான ஆசை. 2 ஆசை இருக்குது. நாம் இன்றைக்கு எதை குறித்து? இனி வரும் பலனை குறித்தா, அல்லது தற்காலிக கூலியை குறித்தா, அல்லது மகனாக இருப்பதா? உங்களுடைய கரத்தில் விட்டுறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்குறதோடு விட்டுறாங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். 30 நாள் வரணும்னா ஒரு நாளைக்கு ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபா ஆகணும். சும்மா வராது. ஏன்னா ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரிய தேவனுக்கும் நம்ம கொடுத்துக்கணும். அதுவும் ஜிஎஸ்டியோட கண்டிப்பாக கட்டியாகணும். ஏன்னா குட் சர்வீஸ் டேக்ஸ் என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் தாராளமாக அப்படி ஒரு வேளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பில்லை கூட காமிப்பாங்க, ஒரு மாதத்துக்கு என்ன வருதுன்னு. இதற்காக ஜெபியுங்கள். அது மட்டும் அல்ல, எங்களுடைய சபை 2 கண்ணு தெரியாத மக்கள், இவர்களும் ரட்சிக்கப்பட்டு எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அதான் என் ஆசை. நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள்.
எத்தனையோ காரியம் இன்னும் செய்யப்படாமல் இருக்குது. இவங்களை கூட்டு வர கூட ஒரு வேனில் வாரம் வாடகை தான் எடுத்து கூப்பிட்டு வரோம். திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்க்கறதுக்கு இல்லை, கண்ணு தெரியாமங்கன்னு வர்றவங்கள சாப்பிடாம கூட அனுப்புறதில்ல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், நல்ல துணிமணி இல்லாத பார்வையற்றவங்களுக்கு உதவலாம், துணிக்காக உதவலாம். ஏன் இன்றைக்கி எத்தனையோ பேர் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரெண்டும் கண்ணு தெரியாமல் இருக்காங்க. படிக்கிற பிள்ளைகள், தகப்பனுக்கு தாய் கண்ணு தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கல்விக்காக எனக்கு அன்பானவர்களே, எங்கள் ஆலயத்துக்கு எப்பமா உங்களுக்கு டைம் கிடச்சா வந்து பாருங்கள். இது முற்றிலும் பார்வையற்ற மக்கள். கர்த்தர் ஏவினால் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம். அதுக்காக எங்கேருந்து நீங்கள் நம்மளில் வந்து பாருங்கள், தாராளமாக வாங்க. அதுதான் எனக்கும் ஆசை. நீங்கள் வந்து பார்க்கணும். ஏதோ நான் உங்களுக்கு தொலைக்காட்சியில் கருதி அவங்கள அப்படி கூட்டி விடுற மாதிரி, கையை பிடிச்சி விடுற மாதிரி, அவங்களுக்கு தூடிச்சுக்கிற மாதிரி கையில் அப்படி படத்தை தூக்கி காட்டுறது எனக்கு விருப்பமே கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு கர்த்தர் ஏவனா தாங்கலாம், கட்டாயம் இல்லை. நீங்கள் கேட்பீங்க எப்படி பிரதர் நாங்கள் இதுக்கு உதவுறது? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. கட்டுமான பணிக்கு உதவலாம், இவங்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம், இன்னும் சொல்லப்போனால் இவங்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம். பார்வையற்றவர் மரித்தா கூட அடக்க ஃபியூனரல் ஃபண்டுக்கு எத்தனையோ காரியம் இருக்குது. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, மனிதனுடைய ஆசை எதில் இருக்கிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலுமா? ஐயா, இந்த ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண்கண்டது நலம் என்று இருக்கிறதா, அல்லது மேலானவற்றை நாடி நிற்கிறோமா? இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஒன்று கொண்டு வரல, ஆனால் ஒன்று கொண்டு போகலை. நிச்சயமாய் ஐயா, மேலானவற்றை குறித்து நாங்கள் வாஞ்சிப்போமானால் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு வருகிற எத்தனை பெரியதாக இருந்தாலும் அது குப்பையாய் தோன்றும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். வீணான ஆசைகளுக்கு இடம் கொடுத்து ஒரு நாளும் ஐயா நாங்கள் பரத்திலுள்ள அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபல ஜீவன் தந்து அவருடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லா நன்மைகளையும் நன்மையான ஈவுகளையும் நாள்தோறும் கொடுத்த ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.